சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி இளவரசனின் உடல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்களால் மீண்டும் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. காதல் கலப்பு திருமணம் செய்த தர்மபுரி இளவரசன் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு மீண்டும் தடயவியல் நிபுணர்கள் சம்பத்குமார், தங்கராஜ் ஆகிய இருவரும் வியாழனன்று நேரில் ஆய்வு செய்தனர். இளவரசன் இறந்து கிடந்த தண்டவாளம் பகுதிக்கு சென்று பார்வையிட்டனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். இந்நிலையில் தடயவியல் நிபுணர்கள் தாக்கல் செய்த தகவல் அறிக்கைகள் ஒன்றுக்கொன்று மாறுபட்டதாக இருந்ததால் மறுபிரேத பரிசோதனைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன்படி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை டாக்டர் பரத்வாஜ் தலைமையில் மருத்துவர்கள் குழு சனிக்கிழமையன்று விமானம் மூலம் பெங்களூர் வந்தனர். பின்னர் தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு சென்ற மருத்துவர்கள் குழு இளவரசனின் உடலை மறுகூராய்வு செய்தனர். மருத்துவமனையில் எவ்வித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் தடுப்பதற்காக மாவட்ட எஸ்பி ஆஸ்ரா கர்க் தலைமையில் போலீஸ் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு அமலில் உள்ளதால் அரசியல் கட்சியினர் மற்றும் வெளியாட்கள் உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இளவரசனின் உடல் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படும் நிலையில் இறுதி அஞ்சலி செலுத்த அரசியல் தலைவர்களுக்கு அனுமதி அளிக்க கோரி இளவரசனின் பெற்றோர் மாவட்ட எஸ்பியிடம் மனு அளித்துள்ளனர்.